வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மார்க் அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். கிச்சா சுதீப் தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒன் நைட் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 18 குழந்தைகளை எப்படி கிச்சா காப்பாற்ற போறாரு அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள 18 குழந்தைகள் தொடர்ச்சியா காணாம போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு குழந்தை கிச்சா வீட்டுல வளர்ந்த குழந்தை. கிச்சாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்பெண்டட் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. சோ அந்த குழந்தை காணாம போனதுக்காக இந்த கேஸ்க்குள்ள ஒரு அன்அபிஷியலா வராரு அப்படின்னே சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இதுல சைட் பிளாட்ல வரக்கூடிய ஷைன்டாம் சாக்காவோட கதை என்ன அண்ட் நவீன் சந்திராவோட கதை என்ன, டுவர்ட்ஸ் தென் இந்த சைட் பிளாட்டுக்கும் மெயின் பிளாட்டுக்குமான கனெக்ஷன் என்னன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கேஸ்டிங் அப்படின்றது ஒரு பயங்கர பிரம்மாண்டமான கேஸ்டிங். நிறைய சூப்பரான பெர்ஃபார்மர்ஸை உள்ள இறக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நவீன் சந்திரா, இன்னொரு பக்கம் ஷைன்டாம் சாக்கோ, குரு சோமசுந்தரம், இது மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மர்ஸ் இறக்கியிருக்காங்க. பட் அவங்களுக்கான அந்த கேரக்டருக்கான அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே அந்த சப்ளாட்ஸும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு. சொல்ல போனா அந்த சப்ளாட்டுக்கும் மெயின் பிளாட்டுக்குமான அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்றதே ஆர்கானிக்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. கிச்சா சுதீப்போட மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அண்ட் ஸ்டன் சீக்வன்சஸ் ஓகேவா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்றது இருக்குல்ல, பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் அப்படின்றது வரவே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு கூட ப்ராப்பரா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எமோஷனலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியான ஒரு வேலை தான் இந்த கிளைமேக்ஸ் போய் முடிஞ்சிச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம். ஓடிடியில ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 2.6 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.